ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஆக்டிவான ஆல்வேஸ் பார்ட்டி மோட்ல இருக்கிற கோவால இருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூண்டே வெனியூவோடைய மீடியா ட்ரைவ்க்கு வந்திருக்கோம், டிரைவ் ஈவெண்ட்டுக்கு. நம்ம வந்து ஏற்கனவே ஹியூண்டே வெனியூ லேட்டஸ்டான மாடலோட பல வேரியன்ட்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டோம். ஓகே, HX10 டாப் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணிட்டோம். HX2 பேஸ் வேரியன்ட் நம்ம தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் 4, 5 எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டோம். என்லைன் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணுங்க, ஏன்னா அதுதாங்க பார்ட்டி மோடான ஒரு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? எஸ், அதுக்கேற்ற மாதிரியே நமக்கு இவங்க கொடுத்துருக்கிறது என்லைன் வேரியன்ட் தான். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல வண்டி. நார்மல் வெனியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் பல டிஃப்ரென்சஸ் இருக்குது. இன்டீரியர் மாறி இருக்குது, எக்ஸ்டீரியரும் பார்க்குறதுக்கு இன்னும் ஸ்போர்ட்டியாக இருக்குது. டிரைவிங் ஃபீல் தான் இதனுடைய மெயின் ஹைலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹியூண்டே. ஸோ வாங்க எப்படி இருக்குது இந்த புது என்லைன், அதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரைஸிங் பேசி ஆகணும். ஸோ இந்த புது வெனியூ என்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது, N6, N10. ஓகே, அதில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஓகே, மேனுவல் உடைய என்லைன் வேரியன்ட், பேசிக் வேரியன்ட் N6 ஓட எக்ஷோரூம் ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 10,55,000க்கு அவைலபிளாக இருக்குங்க. எக்ஷோரூம் ப்ரைசிங் 10,55,000க்கு வெனியூ என்லைன் அப்படின்னு நினைக்கும் போதே சூப்பராக இருக்குது. ஆனால் அது மேனுவல். ஓகே, ஆட்டோமேட்டிக்னு வந்து பார்த்தீங்கன்னா 11,55,000 ரூபாய்க்கு N6 DCT ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குங்க. எக்ஷோரூம் ப்ரைசிங் அதுவும் சூப்பர் தான். இது வந்து N10 டாப் லெவல் DCT டியூவல் டோன் ரூஃப் வேரியன்ட். ஸோ இதனுடைய எக்ஷோரூம் ப்ரைசிங் வந்து 15,48,000 ரூபாய் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற விஷயங்கள் உள்ள இருக்கா, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு, அதை வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கோவால ஜாலியாக பார்ட்டி பண்ண போறோம் ஹியூண்டே வெனியூ என்லைனோட. வாங்க போயிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த புது ஹியூண்டே வெனியூ என்லைன் N10 வேரியண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டிரைவ் போகலாங்க. ஓகே, ஏற்கனவே நம்ம HX10 பார்த்துருக்கோன்னு இருக்கும்போது அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. ஓகே, அதை நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். சேஞ்சஸ், மாற்றங்கள், என்னென்ன டிஃப்ரென்ஸு அதை மட்டும் நான் வந்து சொல்கிறேங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வண்டியோடைய எக்ஸ்டீரியர் லுக்கு அதாவே வந்து டோட்டலாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்இடி டிஆர்எல்ஸ், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அதெல்லாம் சேமாக தான் இருக்கே தவிர சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லை, பெரிய விஷயங்களுமே ஆக்சுவலாக மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட் லுக்கே இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். காரணம் புத்தம் புது பம்பர் டிசைன். ஓகே, அது இருக்குது. அண்ட் உங்களுக்கு கூடவே இந்த கிரில்லில் என்லைன் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்கான பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறது நல்லா இருக்குது. கிரில்லோடைய பேட்டர்னுமே வந்து மாறி இருக்குது. இந்த வண்டியில் உங்களால் க்ரோம் எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக கிளாசி பிளாக் ஃபினிஷ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் அடுத்தது சைடில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சைஸு ஷேப்லெல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் டிசைன் ஹைலைட்ஸில் பல மாற்றங்கள் நடந்திருக்குங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் மலை மேலே ஏறி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோணலாக தெரியும். ஸோ மற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஹைலைட் இது தாங்க. நார்மல் வெனியோடைய HX10 வேரியண்ட்டில் 16 இன்ச் டியூவல் டோன் அலாய்ஸ் தான் கொடுத்தாங்க இல்லையா? ஆனால் இதில் நீங்கள் பார்க்கலாம் 17 இன்ச் கொடுக்குறாங்க. 17 இன்ச் வீல்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக என்லைன் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வருது. டயர் சைஸ் நீங்கள் பார்க்கலாம் 215/55 R17, 17 இன்ச் அலாய் வீல்ஸ். ஓகே, சூப்பராக இருக்குது அலாய் வீலோட டிசைன். அது மட்டும் இல்லாமல் பிரேக்கோடைய கேலிப்பர் நீங்கள் பார்க்கலாம், அதுவுமே ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அக்ரெசிவாக சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ரியர்லையுமே டிஸ்க் பிரேக்ஸ் வருது. நம்ம ரெகுலரான HX10 வேரியண்ட்லேயே பார்த்தோம் ரியர் டிஸ்க் பிரேக்ஸ். ஸோ என்லைனில் அதுவும் ஆப்வியஸாக வந்து தான் ஆகும். இங்கேயுமே அந்த ரெட் கலர் பிரேக் கேலிப்பர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல்ஸ். ஓகே, தென் கீழே பாடி கிட் இருக்குது. ஓகே, என்லைன் வேரியண்ட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்போர்ட்டியான வேரியண்ட், அதுக்கேற்ற மாதிரி ஸ்போர்ட்டியான பாடி கிட்ஸும் கொடுத்துருக்காங்க. கீழே கிளாசி பிளாக்ல பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சைடில் வேறு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்லைன் அப்படிங்கிற லோகோ இங்கே தனியாக ஃபெண்டரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நைஸ். அண்ட் ரூஃப் ரெயில்ஸ் வந்து நார்மலான சில்வராக இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டார்க்கரான சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் மெட்டல் ரூஃப் ரெயில்ஸ் தான், பட் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டார்க்கன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன் லுக்கில் இந்த என்லைன் வண்டி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த டிராகன் ரெட் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு தனியாக சூப்பராக தெரியுது. என்னை பொறுத்தவரை இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டுங்களா, இந்த வீல் ஆர்ச்சஸ் தான். ஓகே, நார்மலான ஹியூண்டே வெனியூ HX10 நீங்கள் பார்க்கலாம், அதில் வந்து ப்ராப்பரான பிளாக் கலர் வீல் கிளாடிங்லாம் கொடுத்து, வீல் ஆர்ச் கிளாடிங்லாம் கொடுத்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு புச்சான SUV மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆனால் இந்த என்லைன் வேரியன்ட்ஸில் அந்த வீல் ஆர்ச்சே வந்து பாடி கலரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. மேலே இருக்கிற இந்த பிட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஃபினிஷ் மாதிரி ஒரு ஒரு டார்க் க்ரூம் மாதிரி ஒரு ஃபினிஷிங். இது ஒரு ப்ரஷ்டு அலுமினியம் மாதிரி ஒரு ஃபினிஷ். அது என்னமோ அந்த ஒரு பிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது.
ஸ்போர்ட்டியான ஒரு ஆங்கிளில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு அது பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நார்மலான HX10 மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான அப்பீல் இருக்குது இந்த என்லைன் வேரியண்ட்டுக்கு. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுவும் இந்த ரெட் கலரில் பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்குது. ஓகே, தென் இங்கே இது டி பில்லரில் ஆப்வியஸாக இந்த ஒரு வென்யூ அப்படிங்கிற பிராண்டிங்கோட தனியான ஒரு கிளாசி அலுமினியம் பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க டிசைன். அது வந்து அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, தென் இங்கே பின்புறம் அதே சேம் கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் தான். இங்கே வென்யூங்கிற பிராண்டிங் வந்து கிளாஸ் கேசிங்குள்ளே வந்திருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டியாக ரிச்சாக நல்லாவே இருக்குது. ஆனால் கீயான டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்பாய்லர் தான். ஸ்பிளிட் ட்வின் ஸ்பாய்லர்ஸ் மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குங்க. ஓகே, அண்ட் ரூஃப் ரெயில்ஸோட பின்புறத்தில் இங்கே பார்க்கலாம் ரெட் கலர் ஹைலைட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு வித்தியாசம். ஓகே, ஸோ இது வந்து மாறி இருக்குது. அண்ட் பம்பர் ஆப்வியஸாக மாறி தான் ஆகணும். ஃப்ரண்ட் பம்பரே சூப்பராக இருந்தது அப்படின்னு இருக்கும்போது ரியர் பம்பருமே பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. இங்கேயும் அந்த அக்ரெசிவான டிசைன் ஹைலைட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். டோட்டலாகவே மாறி இருக்குது. ரிஃப்ளெக்டர்ஸோடைய டிசைனுமே டோட்டலாக மாறி இருக்குது. ட்வின் எக்ஸாஸ்ட் பைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோடைய எக்ஸாஸ்ட் நோட்டே மாறி இருக்கும். செம ஸ்போர்ட்டியாக அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க எக்ஸாஸ்ட் நோட் கேட்போமா? ஸோ இப்படி தான் இருக்குங்க எக்ஸாஸ்ட் நோட். இந்த வண்டியோடைய என்ஜின் ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் GDI கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல் என்ஜின் வந்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே பழைய வென்யூ என்லைனில் இருந்து அதே சேம் என்ஜின் தான், ஆனால் இது இன்னும் ரீஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 120 PS மேக்ஸிமம் பவரும் 172 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 7 ஸ்பீட் டியூல் கிளச் ஆட்டோமேட்டிக் மற்றும் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் இந்த என்லைனுக்கு கிடைக்குதுங்க. ஓகே, இப்போ வாங்க கேபின் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, இப்போ இந்த என்லைன் N10 வேரியண்டோடைய கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் இன்டீரியரோடைய கலர் தீம் பார்க்கலாம். கம்ப்ளீட்லி பிளாக் அண்ட் ரெட் அப்படிங்கிற காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு இன்னும் ஸ்போர்ட்டியாக இருக்குது. டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிளாக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்டிச் லைன்ஸ் மட்டும்தாங்க ரெட் கலரில் வருது. உங்களுக்கு வந்து வேறு எந்த பெரிய ரெட்டான ஆக்சன்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. பட் டேஷ்போர்டில் சில பல விஷயங்கள் டோட்டலாக மாறி இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். முதல் விஷயம் ஸ்டீரிங் வீல். ஓகே, நார்மலான வென்யூவில் ஸ்டீரிங் வீல் இந்த அளவுக்கு ஸ்போர்ட்டியெல்லாம் இருக்காது, நல்லா இருக்கும், பட் இந்த மாதிரி இருக்காது. இது ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. குளோபல் லெவலில் என்லைன் கார்ஸ் எப்படி இருக்குமோ அதே அந்த ஃபீல், அந்த லுக் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டீரிங் வீலுமே டோட்டலாக மாற்றிருக்காங்க. வாங்க அதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீட் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேங்க. ஸோ சீட்டு வந்து பார்க்கலாம் நீங்கள், இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல லெதரட் அப்போல்சரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. என் அப்படிங்கிற பிராண்டிங் இங்கே சென்டரில் வருது உங்களுக்கு. ஓகே, அண்ட் ரெட் பைப்பிங் கொடுத்துருக்காங்க, ரெட் ஸ்டிச் லைன்ஸும் இருக்குது, பார்க்குறதுக்குமே நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குங்க. ஓகே, ஆனால் என்லைன் அப்படிங்கிறதுனால இது ஃபுல்லி பவர் டிரைவர் சீட் அவங்க கொடுக்கல, செமி பவர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிக்ளைன் அண்ட் ஸ்லைடிங் மட்டும் பவர்டாக இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னும் கூட மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்லைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கான மேட்ஸ் வந்து அக்சசரிஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் என்லைன் அப்படிங்கிறதுனால ப்ராப்பரான அலுமினியம் ஸ்போர்ட்டியான பெடல்ஸும் கிடைக்குது, அது உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ உள்ள ஏறுவோம். ரைட், ஸோ இங்கே உள்ளே உட்கார்ந்து உங்களுக்கு நான் சாவி காட்ட மறந்துட்டேன். ஸோ சாவி நீங்கள் பார்க்கலாம். HX10ல் என்ன அந்த ஹுண்டே லோகோ சாவி கொடுத்தாங்களோ அதே சாவி தான் என்லைனுக்கும் வருது. எந்த வகையிலையுமே எந்த மாற்றமும் இல்லை. இதுலேயே நீங்கள் வந்து ரிமோட் ஸ்டார்ட் ஸ்டாப் கூட பண்ணிக்கலாம் என்ஜினு. ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. நைஸ். இப்போ நீங்கள் பார்க்கலாம் டேஷ்போர்டோடைய வியூ. டோட்டலி ஒரு ஸ்போர்ட்டியான கேபினுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது இன்றைக்கி கோவாவில். ரைட், ஸோ ஸ்டார்ட் செய்து விட்டோம். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய லுக் அண்ட் ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. டிஸ்பிளேஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, டிஸ்பிளே வந்து நம்ம நார்மலாக HX10ல் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய லெவலில் சேஞ்சு டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஏசி வந்து உங்களுக்கு ஆட்டோ ஏசி, ஓகே, ஆட்டோமேட்டிக் ஏசி தெரிஞ்ச ஒரு கன்சோல் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. டிஸ்பிளேஸ் கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் என்லைனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து டிரைவ் மோட்ஸை மாற்றி பார்க்கலாம். டிரைவ் மோட்ஸ் வந்து நார்மலாக இங்கே கொடுத்துருப்பாங்க HX10 வேரியண்ட்டில், ஆனால் அது வந்து இந்த வண்டியில் என்லைன் வேரியண்ட்டில் ஸ்டீரிங் வீல்லே வந்துடுது. ஸோ டிரைவர் ஃபோக்கஸ்டான ஒரு கேபினாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிரைவருக்கு தேவையான பட்டன்ஸ் எல்லாமே ஸ்டீரிங் வீல்லையே கொடுத்துருக்காங்க. டிரைவ் மோட் இங்கே பட்டன் இருக்கா, ட்ராக்ஷன் மோட்ஸ்க்கு இங்கே பட்டன் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு வித்தியாசமான ஸ்போர்ட்டி ஒரு ஃபீல். ஓகே, நார்மலாக ஃபெராரி கார்ஸ்லாம் இப்படிலாம் வரும், இப்போல்லாம் ஹுண்டாய் வெனிகோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிரைவ் மோடு மாற்றி பார்க்கலாம். ஸ்போர்ட்,
ஈகோ நார்மல். ஆக்சுவலி கொஞ்சம் நான் இது மாறி இருக்குங்க இந்த யூசர் இன்டர்ஃபேஸ். நார்மலான ஹியூண்டை வெனியோட கம்பேர் பண்ணும்போது இந்த யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த டிஸ்பிளேயோட லுக்ஸ் மைல்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. இதில் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக, இன்னும் கொஞ்சம் அப் மார்க்கெட்டாக வேறு மாதிரி தீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நைஸ். இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்தவரை ஆப்வியஸ்லி உங்களுக்கு சவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் வந்துடுது. ஸோ சவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் வருது. ஸோ உங்களுக்கு நேச்சர் பேஸ்டான சவுண்ட்ஸ் வேணுமா, ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ் வேணுமா, இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். ஓகே, காலகாலமாக இந்த ஒரு ஃபீச்சர் வந்து வெனியூவில் இருக்குது. ஓகே, தென் அதை தவிர ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. அண்ட் ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. வேலை மோட், ஸ்போர்ட்ஸ், நியூஸு, வெஹிக்கிள் டயக்னாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இன்பில்ட்டான நேவிகேஷன் ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. நைஸ் அண்ட் நீட். மேலும் ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் வித் சென்டர் ஸ்பீக்கர் கிடைக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்க தான் போகிறோம். நம்ம அதை டெஸ்ட் பண்ணலாம். முதல்ல வாக் அரவுண்ட் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிடுறேங்க. ஓகே, தென் வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கீழேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பேட் இருக்குது. என்லைன் ஸ்பெசிஃபிக்கான டிரான்ஸ்மிஷன் செலக்டர் லீவர் இதோ உங்களால் பார்க்க முடியும். இது வந்து டிசிடி ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால இந்த லெதர் ஃபினிஷ்ட் ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கியர் செலக்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் யூசேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் சேமாக தான் இருக்குது. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவு அண்ட் டிப்ட்ரானிக்கில் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் இருக்கிறது தான். ஆனால் பேடல் ஷிஃப்டர்ஸோடைய டிசைனுமே மாற்றிருக்காங்க. இது ஸ்போர்ட்டியான வண்டிங்கிறதுனால பேடல் ஷிஃப்டோடைய டிசைனுமே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது. ஹெட்லாம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் நார்மலாக வர்றது தான். ஆனால் ஆட்டோ வைப்பர்ஸ் இருக்கா? கிடையாது. ஆட்டோ வைப்பர்ஸ் இந்த வண்டியில் இல்லை. பட் கொஞ்சம் ஆஃப் ரோடு போகணும் அப்படின்னாலுமே ட்ராக்ஷன் மோட் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. ஸ்னோ, மட் அண்ட் சாண்ட் மோட்ஸ் அதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். நான் இப்போ வந்து நார்மல் மோடே, ஈகோ மோடே போட்டுக்கிறேன். அதுலேயே இருக்கட்டும். வேறு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் ஹியூண்டை வெனியூக்கு இது ஒரு புது ஃபீச்சர். டாப் வேரியன்ட்ஸில், ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸில் மட்டும் இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வருது. தென் இங்கே வெண்டிலேஷன் ஃபங்க்ஷனுக்கான பட்டன்ஸ் இருக்குது ஃப்ரண்ட். ஸோ இது நீங்கள் வேணும்னா 3 லெவல்ஸ் வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ஓகே. அண்ட் 360 டிகிரி சரௌண்ட் வி கேமரா சிஸ்டம் வெனியூக்கு புதுசு. இந்த ஃபீச்சர் HX10 வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. ஸோ வெனியூ என்லைனோடைய டாப் வேரியன்ட்ஸ்க்கும் வந்துடுது. நல்லா கிறிஸ்பாக சூப்பர் கிளியரிட்டியாக இருக்குது. அதை தவிர இன்னொரு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் வியூ மானிட்டர்ஸ். நீங்கள் எந்த சைடு இண்டிகேட்டர் போடுறீங்களோ அதனுடைய டிஸ்பிளேயுமே இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே காட்டும். சூப்பரான ஒரு கிளாரிட்டியாக அவங்க கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. மேலும் இந்த என்லைனை பொறுத்தவரை நார்மல் HX10ஓட கம்பேர் பண்ணும்போது சில பல ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த ORVMஸில் நீங்கள் பார்க்கலாங்க. ஓகே, அந்த இடத்துல அந்த கார்னரில் ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று தெரியுதா, வார்னிங். அது வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், அதுக்கான வார்னிங் சிஸ்டம்கான ட்ரையாங்கிள். ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் அண்ட் ரியர் இது கொலிஷன் அவாய்டன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் இருக்குது. சைடில் நீங்கள் ஹைவே ஜாயினிங் அந்த மாதிரி பண்ணோனாலுமே அதுக்குமே ப்ராப்பரான பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ பல விஷயங்கள் ஏடாஸில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த வெனியூவை பொறுத்தவரை. ஓகே, தென் அதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பிங் அசிஸ்ட், அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது. இட் இஸ் குவைட் நைஸ். ஓகே, தென் மேலே ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டிக்கான இந்த டெலிமேட்டிக் பட்டன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். IRVMலேயே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் சன்ரூஃப்ங்கிறது நார்மலான சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. பனராமிக் இல்லை, பட் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன கார்ஸுக்கு இது போதும். அதுதான் என்னுடைய ஃபீலிங். பட் என்லைன் வண்டியில் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயிட் கலரில் இல்லை, பிளாக் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் பில்லர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவுமே வந்து மேட்ச் ஆகிறது. கோ டிரைவர் சைடில் மட்டும் உங்களுக்கு வந்து வேனிட்டி மிரர் ஒன்று கிடைக்குது. ஓகே, டிரைவர் சைடில் இருக்கா? இல்லை, டிரைவர் சைடில் கிடையாது. ஸ்டில் இட் இஸ் ஓகே. ஆனால் இவங்க வந்து எல்இடி கேபின் லேம்ப்ஸ் கொடுக்கல, இன்னும் கூட மஞ்சள் பல்பு தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம். அதுதான் என்னுடைய ஃபீலிங். ஸ்டில் ஓகே தாங்க, ரைட். ஸோ இதுதான் இங்கே இன்டீரியரில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். மெயினாக என்லைன் பொறுத்தவரை இன்னும் ஸ்போர்ட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக பிளாக் அண்ட் ரெட் தீம் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்மிஷன் செலக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரூஃபோடைய கலர் வந்து மாற்றிருக்காங்க. அதை தவிர வேற ஒன்றும் பெருசாக மாற்றலை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஓஎஸ், இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். அதாவது நீங்கள் ஹியூண்டை வெனியூ என்லைன் வாங்குறீங்கன்னா வண்டியோடையே அந்த அரோமா கேனிஸ்டர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சின்னதாக ஒரு கேஸ் மாதிரி ஒன்று, கேக் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் இந்த ஏசி வெண்டோட இந்த ஸ்லாட் பண்ணிட்டீங்கன்னா மைல்டாக அந்த அரோமா டிஃப்யூசர், அந்த ஸ்மெல், அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபீச்சர் வந்து இங்கே 2 ஏசி வெண்ட்ஸ்க்குமே இருக்குது. ஓகே, ஸோ வெனியூ என்லைனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபீச்சர் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க.
இது ஒரு புது விதமான ஒரு விஷயமா இருக்குது. நார்மலாக நம்ம வந்து ரோல்ஸ் ராய்ஸ், பென்ட்லி அந்த மாதிரி கார்ஸில் பார்த்துருக்கோம், மெர்சிடிஸ் பென்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ஹியூண்டை வென்யூ என்லைன் இந்த மாதிரி ஃபீச்சர் கொடுக்குறது ஒரு அதிசயமான விஷயமா இருக்குது. ஓகே ரைட், இப்போ நம்ம ஆடியோ குவாலிட்டி கேட்போமா? Careful with your pretty eyes and run with me, cause you and I are a secret. Feel my drift against your skin, cause honestly it's all our breath, this is so real. Just you and me, let's escape, girl, tonight. ஸோ எப்படிங்க இருந்துச்சு ஆடியோ? சூப்பராக இருக்குது, செமையான கிளாரிட்டி, செமையான பேஸும் நல்லா இருக்குது. ரைட், இப்போ வாங்க பேக் சீட் பார்ப்போமா? பேக் சீட் அப்படின்னு பார்த்தாலுமே ரெகுலர் வெனியோடைய HX10 வேரியண்ட்டுக்கும் இந்த என்லைன் வேரியண்ட்டுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லைங்க, ஸ்பேஸு கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை. ஸோ முன்னை விட கேபின் அகலம் நல்லா இருக்குது, நீங்கள் வந்து ஃப்ரேம்லேயே பார்க்கலாம். சீட்ஸ் கொஞ்சம் நல்லா அகலமாகவே நல்லா கொடுத்துருக்காங்க. சீட்டோடைய போல்ஸ்ட்ரிங்கும் நல்லா இருக்குது, குஷனிங் ரொம்ப நல்லா இருக்குது. தை சப்போர்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஹெட்ரூம் ஆனால் ப்ராப்ளமே இல்லை. முன்னை விட பழைய வெனியூவை விட இந்த வண்டி கொஞ்சம் ஹைட்டும் அதிகம், அகலமும் அதிகம். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஃபீலே கிடைக்குது. இந்த பேக் சீட்டில் உங்களுக்கு கிடைக்கிற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் இந்த கர்டன் சன் பிளைண்ட்ஸும் வருது. ஸோ இதுவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரி வெயில் காலத்தில். அதுவும் நைஸ். அண்ட் வந்து விண்டோவுடைய சைஸுமே ஆக்சுவலி நல்லா பெருசாகவே அகலமாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னொரு குவார்டர் கிளாஸ் வந்தாச்சுன்னு இருக்கும்போது விசிபிலிட்டி, லைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே உள்ள வருது. ஸோ என்னதான் பிளாக்கான ஒரு இன்டீரியராக இருந்தாலும் இது வந்து ஸ்பேஷியஸாக நல்லாவே இருக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். இட் இஸ் ஆக்சுவலி குவைட் நைஸுங்க. ஸோ மற்றபடி இங்கே ரியரில் நார்மல் HX10 வேரியண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் வருதோ அதே விஷயங்கள் தான் வருது. இந்த ரியர் சீட்ஸை நீங்கள் வந்து 2 ஸ்டெப் ரிக்ளைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சாய்ச்சிக்கலாம். பின்னாடி மைல்டாக தூங்கிட்டு போகிறீங்கன்னா அந்த மாதிரி சாஞ்சிட்டு இந்த சன் பிளைண்டை தூக்கி விட்டு தூங்கிட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மூணாவது ஆள் உட்கார்றதுக்குமே ப்ராப்பரான கம்ஃபர்ட் வந்து இருக்குது உங்களுக்கு. அண்ட் இங்கே சென்டர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது ஆளுக்குமே அது ஓகே. ரியரில் ஆஸ் யூஷுவல் ரியர் ஏசி வென்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. அண்ட் 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸும் வருது. ஸோ அந்த வகையில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லைங்க. தனியாக ஒரு மஞ்சள் பல்பு கேபின் லேம்பும் கொடுக்குறாங்க மேலே. ஸோ இட் இஸ் ஓகே, யூஸ்ஃபுல் தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்லைன் வேரியண்டோடைய டேஷ்போர்ட் வியூ பேக் சீட்ல இருந்து பார்க்கும்போது. HX10ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதோ அது எல்லாமே இதில் இருக்குது. அது கூடயும் சில பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மேலும் இன்டீரியர் ஓவரால் ஸ்போர்ட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக புது ஸ்டியரிங் வீல், புது கியர் நாப் அண்ட் ஓவரால் பிளாக் ரூஃபு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் இருக்குது. ஏடாஸ் ரீதியாக ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ வண்டி வெளியே பார்க்குறதுக்கும் சரி உள்ளே பார்க்குறதுக்கும் சரி எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஏடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ் தவிர 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக காமனாக எல்லா வேரியண்ட்லையும் வருது. கூடவே ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ABS வித் EBD அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் ஆட் ஆகுது. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ப்ளூ லிங்கோடைய ட்ராக்கிங் அண்ட் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், அண்ட் 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், அது இது எல்லாமே இருக்குங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. முன்ன கிரெட்டால வந்துட்டு இருந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இப்போ வென்யூக்கு வந்தாச்சு. அந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகியிருக்கு வென்யூ. ஓகே ரைட், வாங்க இப்போ பூட் ஸ்பேஸ், லக்கேஜ் ஏரியாவில் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்ப்போமா? ஃபைனலாக டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி லக்கேஜ் ஸ்பேஸில் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி எங்களுடைய லக்கேஜ் கோடை கீடை எல்லாமே இங்கே தாங்க வச்சுருக்கோம். 375 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி ஸ்டாண்டர்டாக கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஸ்பேஷியஸான பூட்டாக தான் இருக்குது. முன்னை விட பெருசு பண்ணியிருக்காங்க. முன்ன 350 இருந்ததில்ல, இப்போ 375 இருக்குது. ஓகே, பார்சல் ட்ரே நமக்கு வந்து என்லைனுங்கிறதுனால ஸ்டாண்டர்டாக வருது. நார்மல் வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா HX6 வேரியண்ட்லேருந்து பார்சல் ட்ரே கிடைக்கும். லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு மஞ்சள் பல்பு பூட் லேம்ப் ஒன்று இருக்குது. அண்ட் ரைட் சைடில் போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஒரு பேக் ஹுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்லைன் வேரியண்ட்டுக்கு ஸ்டெப்னி என்ன சைஸ் இருக்குது அதை பார்ப்போமா? ஓகே, இதுவும் 15 இன்ச்சு ஸ்டெப்னி தான். ஸோ இதுவுமே 2 சைஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. என்லைனில் 17 இன்ச் அளவில் வருது. ஆனால் இவங்க 16ஆவது கொடுத்துருக்கலாம், பட் 16 கொடுக்கல, 15 இன்ச் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க என்லைனுக்குமே ஸ்டெப்னியை பொறுத்தவரை. ஓகே, சின்ன காம்ப்ரமைஸ் தான், பட் ஓகே தாங்க. எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்னி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம்.
அண்ட் ஆஸ் யூஷுவல் நார்மலான வென்யூ போலவே டாப் அண்ட் HX10 வேரியன்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் வந்து 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டு பண்ணிக்கலாம் பேக் சீட்டை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட் ஆகிடுது, கொஞ்சம் பெட்டரான ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. அந்த சீட் வந்து ஸ்டெப் இருக்குது, பட் இருந்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் லக்கேஜ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஓவரால் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் லக்கேஜ் ஸ்பேஸ். வாங்க இப்போது இந்த என் லைனை நம்ம ரோட்டில் இறக்கி பார்த்துலாம் டிரைவ் ஃபீல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஹிண்டே வென்யூ என் லைன் இதை நம்ம வந்து ஃப்ரீ ரோடில் ஒரு ஸ்பீடாகவே எடுத்து ஓட்டி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து எப்படி ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்கில் தான் ஓட்டியிருக்கோம். அதுக்கேற்ற மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ஒரு 10.5 அந்த ரேஞ்ச் தான் வர மாதிரி இருக்குது. பட் ஸ்பீடாக ஓட்டும் போது ஆப்வியஸ்லி இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக ஓட்டும் போது ஒரு 12 வரைக்கும் வருது கோவா டிராஃபிக்கை பொறுத்தவரை. சரியா, வாங்க ஒரு ஸ்பீட் எடுப்போமா. இந்த ரோடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால இங்கே வந்தோம். அப்படியே எடுக்கலாம் வாருங்கள். ஓ, நல்லா எடுக்குதுங்க. பாடி கண்ட்ரோல் சூப்பராக இருக்குது. வண்டியோட ஸ்டிஃப்னஸ் செம்ம ஸ்டிஃபான ஒரு சாசி, சூப்பரான குவாலிட்டியான ஒரு டிரைவ், செம்ம ஃபீல் கிடைக்குது, ஃபீல்ஸ் குட். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரூட்டல் ஆக்சலரேஷன் டெஸ்ட் பண்ணலாம். சரியா, வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன், டிரைவ் மோடு வந்து ஸ்போர்ட்டுக்கு போட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு புடிங்கிட்டு போகுதுன்னு பார்ப்போமா. 3, 2, 1 கோ. ஓ, லைட்னிங் குவிக் ஆக்சலரேஷன், லைட்னிங் குவிக் கியர் ஷிஃப்ட். தேர்ட் கியரில் 100. அப்பா சாமி, நான் ஃபுல்லாக பெடல் டு த மெட்டல் ஃபுல்லாக அழுத்திட்டேன். அது புட்டிங்கிட்டு போயிட்டு இருக்கு. 124 தாண்டி போயிட்டு இருக்கு. 130 4th கியரில். கொய்யால கொய்யால கொய்யால. ஓ 135 135ல கார்னரிங் பண்ணுற மாதிரிங்க, வேற லெவலில் இருக்குங்க, சரியான ஃபீல். 140 ஐ எம் டூயிங் 140. அடிச்சு மிதி போடு. டிராஃபிக் கம்மியாக இருக்குங்கிறதுனால தாங்க நான் இவ்வளோ தைரியமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குங்க, இட்ஸ் ஃபைன். பட் என்னன்னா ஆப்வியஸ்லி அந்த ஒரு பழைய ராவான பவர் இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. அதாவது BS4லலாம் இந்த என்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பாலிஷ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது எனக்கு, BS6க்கு ஏற்ற மாதிரி. பட் ஸ்டில் நந்தலெஸ் பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஹேண்ட்லிங் சூப்பர். பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் அப்படியே பிடிச்ச மாதிரி போகுது. 130ல போயிட்டு இருக்கேன், போகிற மாதிரியே தெரில எனக்கு. 130 என்னமோ 80ல் போகிற மாதிரி இருக்கா, 100ல் போகிற மாதிரி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, பியூட்டிஃபுல்லான ரோட்ஸ், சூப்பரான வாய்ப்பு. வாங்க கமான். பேடல் ஷிஃப்டரிங் பண்ணணுமா? பேடல் ஷிஃப்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. லைட்னிங் குவிக் ரெஸ்பான்ஸ். 150 இந்த கார்னர் 150ல் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ரோடு சரியில்லை, அவ்வளோதான் தவிர வண்டி பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. லைக் எப்படி பண்ணாலும் சொல் பேச்சை கேட்குதுங்க, சூப்பராக இருக்கு. சாசி செம ஸ்டிஃப் பண்ணியிருக்காங்க. அந்த K1 பிளாட்ஃபார்மையே இவங்க எந்த அளவுக்கு ஸ்டிஃப் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ண முடியுமோ தேவையான இடத்துலலாம் யூஸ் பண்ணி வண்டியை செம ஸ்டிஃபாக பண்ணியிருக்காங்க. வண்டி அப்படியே பிடிச்சா மாதிரி போகுது, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த வண்டியை அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. பியூட்டிஃபுல் அண்ட் பிரில்லியன்ட். அடிச்சு பிரிச்சுட்டு போகலாம். சூப்பருங்க. ஸோ இப்படி தான் இருக்கு. சிட்டிஸ் கண்டிஷன்ஸ்லையும் பேட் ரோட்ஸ்லையும் அடுத்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு நார்மல் ஹைவேக்கு வந்துட்டோம். டுவர்ட்ஸ் பஞ்சிம் நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம போக வேண்டிய ஹோட்டலுக்கு. ஸோ இங்கே நம்ம வந்து எடாஸ் டெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா இங்கே தான் டிராஃபிக் பல வகையான மிக்சட் டிராஃபிக் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெடியான ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேங்க. ஓகே, இதோ நீங்கள் பார்க்கலாம் பிளைண்ட் ஸ்பாட், பிளைண்ட் வியூ மானிட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங்குமே தேவையானப்போ வார்னிங்ஸும் கொடுத்துருது. உங்கள் பின்னாடி ஒரு வண்டி வருதா ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லையோ அப்படிங்கிறத ப்ராப்பராக மிரரில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் வார்னிங் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும்.
அண்ட் சவுண்ட்ஸும் வரும். அப்படி அதையும் மீறி நீங்கள் திரும்பணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வார்னிங் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். வண்டி இருக்குது அப்படிங்கிறத காட்ட ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லை, அதை பாருங்களேன். அந்த பிளைண்ட் வியூ மானிட்டர்ஸுமே ப்ராப்பராக வண்டி இருக்குங்கிறதையும் காமிச்சு கொடுத்துருது. அந்த இடத்துல வந்து சென்சார் மாதிரி ஒரு இதுவும் இமேஜும் வருது, சவுண்டும் வருது. இட்ஸ் குவைட் நைஸ். ஓகே, ஸோ இது யூஸ்ஃபுல். வண்டி இந்த மாதிரி கொஞ்சம் பேட் ரோட்ஸில் இது பார்த்தீங்கன்னா கான்கிரீட் ஹைவே ரோடு வந்து கான்கிரீட் தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்டிஃபான ஃபீலிங்கிறது தெரியுது, ஆனால் உள்ள அந்தளவுக்கு தூக்கி அடிக்கிறது இல்லை. சஸ்பென்ஷன் வந்து என்லைனாக இருந்தாலும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க. பழைய வெனியூ மாதிரி பொத்துன்னு விடுறது கிடையாது. பழைய வெனியூ ரொம்பவே டம்முன்னு இருக்கும். இது வந்து ரொம்பவே பாலிஷ்டாக பண்ணிட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். கம்ஃபர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்பீடில் போகும்போதுமே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரோடில் கூட கம்ஃபர்ட் நல்லா தான் இருக்குது. நார்மல் வெனியூ இதை விட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதை நம்ம ஊருக்கு போய் கோயம்புத்தூருக்கு போய் நம்ம வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டீசல் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் உங்களுக்கு டிரைவர் நான் காட்டுறேன். ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் இது என்லைனாக இருந்தாலும் நல்லா இருக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். ஸ்டேரிங் கொஞ்சம் அந்த ஃப்ரீயான ஃபீல் தான். எப்போ உங்களுக்கு ஆக்சிலரேஷன் தேவையோ டக்குன்னு அந்த மாதிரி பவர் எடுத்து கொடுக்குது. கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் பவர் லேக் இருக்கிற மாதிரி இருக்குது. இனிஷியலாக நீங்கள் ஒரு 1500 ஆர்பிஎம்க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணுது. ஆனால் அந்த டிசிடி இருக்குங்கிறதுனால அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால தானாகவே அந்த பூஸ்ட் மோடுக்கு வந்து டர்போ ரேஞ்சுக்குள்ளே தானாகவே ஷிஃப்ட் பண்ணிக்குது. இட்ஸ் குவைட் குட். ஓகே, இப்போ எடாஸ் ஆன் பண்ணலாம். நம்ம ரொம்ப வளவலன்னு பேசிட்டே இருக்கேன். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய பிரம்மத்தெல்லாம் இல்லை. ஒரே ஒரு பட்டன், இதை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். க்ரூஸ் கண்ட்ரோல் எங்கேஜ். 75 ஸ்பீடு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். 75 ஸ்பீடுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு முன்னாடி பஸ் இருக்குங்கிறதுனால ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. அவர் வந்து அந்த வண்டி என்ன ஸ்பீடு போகுதோ அதான் இது போகுது. இப்போ முன்னாடி எர்டிகா இருக்கா, டக்குன்னு பிரேக் பண்ணிருச்சு. 60 50 டக்குன்னு பிரேக் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ முன்னாடி என்ன வண்டி போகுதோ அந்த வண்டி என்ன ஸ்பீடு போகுதோ அதே ஸ்பீடுக்கு நம்ம வண்டியும் செட் ஆகிக்கும். அதுதான் வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்டாப் அண்ட் கோ ஃபங்க்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அப்படியே நீங்கள் பிரேக்கும் ஆக்சிலேட்டர் எதுவுமே பண்ணாமல் விட்டிங்கனாலுமே முன்னாடி இருக்கிற வண்டி நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டியும் நின்றுடும். திரும்ப அந்த வண்டி கிளம்பும்போது நம்ம வண்டியும் ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிடும். அந்த ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் நம்ம கிரெட்டா ஈவிலையும் பார்த்துருக்கோம். அதே ஃபீச்சர்ஸ் இப்போ வென்யூக்கு வந்தது. வென்யூக்கு ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். நீட்டாக இருக்குங்க. இது ஸ்டேரிங்கோடைய லேன் கீப்பிங் அசிஸ்ட் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே ப்ராப்பராக நீட்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் லேன் கீப்பிங் அசிஸ்ட் ஒர்க் ஆகுறதுக்கு நீங்கள் வந்து 60க்கு மேலே ஸ்பீடு இருந்தால் உங்களுக்கு பெட்டராகவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி லாரி போயிட்டுருக்கு. இந்த டிஸ்பிளேல லாரி இருக்குங்கிறத கூட தெளிவாக காட்டுது. 59 60 ஸ்பீடில் லிமிட் ஆகிருச்சு. ஓகே, ஸோ நம்ம நினச்சா நம்ம இதை வந்து ஓவர் ரூல் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல் கட் பண்ணிவிட்டு எடாஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கையில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். ஆனால் ஓகே, அது எப்போ தேவையோ அப்போ மட்டும் பண்ணிக்கோங்க, சரியா? மற்றபடி இந்த வண்டி நீங்கள் செட் பண்ண டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தானாகவே நல்லா பிஹேவ் பண்ணுது. டிஸ்டன்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். முன்னாடி இருக்கிற வண்டிக்கு நம்ம வண்டிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அதை கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் குட், பர்ஃபெக்ட்லி ஃபைன். நீட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 74 ஸ்பீடு 78 இருக்குது இப்போ செட் பண்ணியிருக்கேன். ஆனால் 74 75 முன்னாடி வண்டி இல்லாதப்போ தானாகவே ஆக்சிலரேஷன் பண்ணிக்குது. பண்ணிவிட்டு ஈகோ மோடில் இருக்கேன்னா, ஸோ ஈகோ மோடில் 7வது கியரில் அப்படியே 78 ஸ்பீடில் பொறுமையாக போக முடியும். குவைட் குட்டுங்க. இதே ஃபீச்சர்ஸ் தான் டீசல் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. ஆனால் டீசல் ஆட்டோமேட்டிக் இதை விட பெட்டர் மைலேஜ் தரும். ஆஸ் ஆஃப் நோ நம்ம ஓட்டுறதுக்கு எவ்வளோ மைலேஜ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்கில் 10க்கு மீதி மிதிச்சிருக்கோம். ஒரு 8 அந்த ரேஞ்ச் தான் மைலேஜ் காட்டுது. நம்ம ஃபர்தராக இன்னும் போயிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ அங்கே போய் உங்களுக்கு எந்த அளவுக்கு மைலேஜ் காட்டுது, சிட்டி கண்டிஷன்ஸில் ஓட்டுறதுக்கு, ப்ராப்பர் பேட் ரோட்ஸில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இதோ டிப்பிக்கல் கோவா உள்ள நம்ம வந்து போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் ஹோட்டலுக்கு. அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ரோடெல்லாம் கோவா ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும். கோவா போனாலும் சரி, கேரளா போனாலும் சரி, இந்த மாதிரி ரோட்ஸ் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். சந்தா சின்னதாக தான் இருக்கும். ரோட்ஸ் கண்டிஷன்ஸ் நல்லாவும் இருக்கும், சம்டைம்ஸ் பேடாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரோடில் ஓட்டும் போது தான் நம்ம வந்து ஸ்டேரிங் ஃபீல் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே, கொஞ்சம் நல்லா வளைச்சி ஓட்டுறதுக்கு ஏற்ற ஒரு ஸ்டேரிங் ஃபீலாக தான் இருக்குது பேட் ரோட். பட் என்னென்னா என்லைன்னு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் பழைய என்லைன் மாதிரிலாம் இல்லைங்க. எவ்வளவோ பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷனு. ஆனால் பேட் ரோட்ஸை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக தூக்கி அடி தான் செய்யும். ஓகே,
நார்மல் வென்யூ வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே அதை நம்மளால் இன்றைக்கி ஓட்டி பார்க்க முடியல. நம்ம ஊருக்கு போய் கோயம்புத்தூர் போய் பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த மாதிரி ரோட்ஸுக்கு இட் இஸ் ஓகே. என்லைனாக இருந்தாலும் இது அவ்வளோ ஒன்றும் ஹார்டாக ஸ்டிஃபாக அப்படிலாம் இல்லை. டிரைவிங் பண்ணுறதுக்கு டே டு டே டெய்லி டிரைவிங் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளான ஒரு கேபினாக இருக்குது. ஸ்டியரிங் வந்து நல்லா ரெஸ்பான்சிவான ஒரு ஸ்டியரிங்காக இருக்குது. லைட்டாக இருக்குது. ஸ்லோ ஸ்பீட்ஸில் ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக லைட்டாக எந்த வகையிலுமே நீங்கள் ஸ்ட்ரெயினே பண்ண தேவையில்லைங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்குது. பர்ஃபெக்ட்லி கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் ரோடு ஏதாவது ஃப்ரீ ஆச்சுன்னா நல்லா வளைச்சி ஓட்டலான்னு பார்க்குறேன். பட் ஃபுல்லாகவே ரோட்ஸ் இப்படி தான் இருக்குது கோவாவில். நம்ம ஊர்லேயும் பெரும்பாலான ரோட்ஸ் இப்படி தான் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க ஸ்பீடில் ஓட்டும் போதுமே அவ்வளோ நல்ல ஒரு ஒரு பாடியோட கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் அது வந்து ஆல்மோஸ்ட் டைரெக்டான ஃபீல் தான் கொடுக்குது. எங்கே நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அது நல்லாவே கொடுக்குது. இப்போது ஸ்லோ ஸ்பீட்ஸில் சிட்டியில் ஓட்டுறதுக்குமே ஆல்மோஸ்ட் அதே ஃபீல் தான். கொஞ்சம் பேட் ரோட்ஸ், சாரி ஃபார் தேட். ஆனால் நல்லா தாங்க இருக்குது, நோ கம்ப்ளைண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது வண்டி. எனக்கு இது ஒரு பெரிய காம்பேக்ட் எஸ்யூவி ஓட்டுற ஃபீல் இல்லை. பொசிஷனிங் அண்ட் டிரைவிங் பொசிஷன் அதெல்லாமே கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி இருந்தாலும் இது வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பெரிய வண்டி மாதிரி அந்த சாலிடான ஃபீல் இருக்கே தவிர ஓட்டுறதுக்கு சின்ன வண்டி மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்காவான ஒரு வண்டியாக பண்ணிட்டாங்க. என்ஜினியரிங் ரீதியாக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது உறுதியான ஒரு விஷயம். இந்த K1 பிளாட்ஃபார்மை எந்த அளவுக்கு சாலிட் பண்ண முடியுமோ அவ்வளோ சாலிடாக பண்ணிட்டாங்க. என்னென்னா இப்போ பார்த்தீங்களா, அந்த சின்னதாக அந்த கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கும் போது மீடியம் ஸ்பீட்லேருந்து டக்குன்னு நீங்கள் பிக்கப் எடுக்கணும் போது அந்த ஒரு கியர் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் யோசிக்குது. கொஞ்சம் அரை செகண்ட், 3/4 செகண்ட், 1 செகண்ட் கிட்ட யோசிக்குது. அது அப்படி எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்கு. இதோ பாருங்கள், ரோடு கொஞ்சம் பெட்டர் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் வளைச்சி ஓட்டுறதுனாலுமே நல்லா ஓட்டலாம். இந்த மாதிரி ரோடில் கூட ஸ்டியரிங் இந்த லேன் கீப்பிங் அசிஸ்ட் நான் ஓரளவுக்கு ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு வேண்டாம், கட் பண்ணிடுறேன். ஆனால் நல்லா எடுக்குதுங்க. இட் ஃபீல்ஸ் வெரி குட் ஃபன், நல்ல ஃபன் டு ட்ரைவான இது. பேரல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போமா? கியர் டவுன் பண்ணிட்டேன், 4th. ஸ்வீட், சூப்பராக போகுது. பேக்ரவுண்டில் அந்த ஒரு சவுண்ட் நல்லாவே இருக்குது. நல்லா கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கான ஃபீல் தருது. வளைஞ்சு ஓட்டும் போதுமே கரெக்டாக நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக பண்ணிடுது. ஹேண்டில்ஸ் வெல், ஃபீல்ஸ் குட். என்னன்னா இந்த டிசிடியை பொறுத்தவரை ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, சிட்டி டிராஃபிக்கில் நீங்கள் ரொம்ப ஒரு ஜங்க் சிட்டி டிராஃபிக், இன்ச்சாக மூவ் ஆகிற சிட்டி டிராஃபிக்கில் இந்த கியர் பாக்ஸ் ஹீட் ஆக வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ட்ரை கிளச் சிஸ்டமோட வரக்கூடிய டிசிடின் போது கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் வரலாம். ரொம்ப பயங்கரமான சிட்டி டிராஃபிக்லாம் சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூட்ரல் போட்டுக்குங்க. கியரில் நீங்கள் ஜாமில் மாட்டிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நியூட்ரல் போட்டுக்குங்க, டிரைவிங்லேயே விடாதீங்க. என்னதான் ஆட்டோ ஹோல்டு இருந்தாலுமே நம்ம நியூட்ரலில் போட்டுக்கிறது கியர் பாக்ஸோட லைஃபுக்கு பெட்டர். ஆனால் ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த கியர் பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். அருமையான கியர் பாக்ஸ் அண்ட் என்ஜின் காம்போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புத்தம் புது ஹியூண்டே வென்யூவோடைய என்லைன் டிசிடி N10 வேரியண்ட்டோடைய டீட்டெயிலான ரிவ்யூங்க. என்னை பொறுத்தவரை இந்த வண்டி வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற பக்காவான ஆல்ரவுண்டராக இருக்கும். ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் ஒரு எந்தூசியாஸ்ட் இருக்காங்க, உங்களுக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வண்டி அதுக்கேற்ற மாதிரி டர்போ பெட்ரோல் அண்ட் டிசிடி அப்படின்னு சூப்பரான காம்பினேஷன் கொடுக்குது. ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃப் தான், ஆனால் பழைய வென்யூ என்லைனை விட இது இன்னும் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேபின் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சேஃப்டி பேக்கேஜுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டியுமே லுக்ஸ் ரீதியாக பயங்கரமாக அப்கிரேட் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான ஒரு ஓவரால் பேக்கேஜாக இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஓகே, ஃபேமிலியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், எந்தூசியாஸ்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு சூப்பரான ஒரு வண்டியாக கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஜெக்டிவாக தான் இருக்குது. சிலருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். பட் ஓவரால்
ஆஸ் அ வண்டி, ஆஸ் அ காம்பேக்ட் எஸ்யூவின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு வண்டியாக தான் எனக்கு வந்து படுது இந்த ப்ரைஸ் கேட்டகரியில். ஸோ எஸ், கொஞ்சம் விலை வந்து கூடியிருக்கு, அதுக்கேற்ற எடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமும் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே அஃபோர்டபுள் வேரியன்ஸும் இருக்குது, ஸோ கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ இந்த என்லைன் ஹியூண்டே வென்யூ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஆன் ரோட் ப்ரைசிங், இந்த என்லைன் வேரியன்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைசிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இது வந்து ஒர்த்தா, வேல்யூ ஃபார் மணியா, நீங்கள் வாங்குவீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. கூடிய விரைவிலேயே நம்ம வந்து இதே வென்யூவோடைய டீசல் ஆட்டோமேட்டிக் ரிவ்யூ கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். நன்றி, வணக்கம்.